வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த பதிவை பார்க்க வந்திருக்க நீங்க மேஷ ராசியா? உறவுகள்ங்கிற பேர்ல கூடவே இருந்து நம்மளோட உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் ஒரு சேர குலைச்சு முதுகுல குத்துன மாதிரி ஒரு துரோகத்தால ரொம்ப ஆழமான வழியில இருக்கீங்களா? அதிலிருந்து எப்படிங்க வெளியே வர்றதுன்னு தெரியாம தவிக்கிறீங்களா? அந்த தெய்வீக வழியை தேர்ற உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. குரு வாழ்க, குருவே துணை. இந்த கேள்வி இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிற ஒரு வேதனையோட குரல். கூட பிறந்தவங்க மாதிரி பாசம் காட்டி நம்ம எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நல்லதுக்கு இருக்கிற மாதிரி நடிச்சு, ஆனா சரியான நேரத்துல நம்ம முதுகுல குத்துனாங்களே, அந்த துரோகத்தோட வடு இன்னும் ஆறாம வலிக்குதா? அந்த காயத்திலிருந்து வர்ற ரத்தத்தை விட இந்த நம்பிக்கை துரோகம்ங்கிற விஷம் உங்க ஆன்மாவை ரொம்ப வதைக்குதா? உங்க வலி எங்களுக்கு நல்லாவே புரியுது. மேஷ ராசியில பிறந்த நீங்க இயல்பாவே பாசத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. ஒருத்தங்க மேல அன்பு வச்சிட்டீங்கன்னா அதுக்கு 100 மடங்கு திரும்ப கொடுப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால் எது தெரியுமா? அது உங்களுக்கு முன்னாடி நின்னு வாழ் சுத்துற எதிரி இல்ல. அது உறவுங்கிற போர்வையில உங்க பக்கத்திலே இருந்து உங்க வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற சூழ்ச்சி செய்யற துரோகிகள் தான். அந்த சூழ்ச்சி வலைகள் என்ன, அது எப்படி நாம அறுத்தெறிஞ்சு ஜெயிக்க போறோங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல உங்க ராசியோட அந்த ஆழமான தனித்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க நவக்கிரகங்களோட சேனாதிபதி, அதாவது தளபதியான செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. செவ்வாய்னாலே வீரம், தைரியம், பாதுகாப்பு, தலைமை பண்பு. ஒரு போர் வீரன் எப்படி தன்னோட நாட்டையும் மக்களையும் கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாப்பானோ, அதே மாதிரி நீங்க உங்க குடும்பத்தையும் உங்கள சார்ந்தவங்களையும் ஒரு கவசம் மாதிரி இருந்து பாதுகாப்பீங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு போர்க்குடம் கொண்ட ராசிக்கு எதிரிகள் இல்லாம இருப்பாங்களா? நிச்சயமா இருப்பாங்க. ஆனா உங்க எதிரிகளோட குணம் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. உங்க ஜாதகத்துல எதிரிகளை குறிக்கிற 6ஆம் பாவம் எப்போ வலுவா இருக்கோ அப்போ இந்த மாதிரி மறைமுக எதிரிகள் உருவாகுறாங்க. இப்போ உங்களோட இயல்பான குணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ராசி மண்டலத்தோட முதல் ராசியான மேஷம் ஒரு நெருப்பு ராசி. நெருப்போட குணம் என்னங்க? அது தனக்குத்தானே ஒளிரும், மத்தவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆனா அநீதிய பார்த்துட்டா அந்த நெருப்பு ஒரு பிரளயமா மாறும். தர்மத்துக்காக போராடுற குணம் உங்ககிட்ட இயல்பாவே இருக்கும். அந்த நெருப்போட குணம் உங்க ராசி ஆண்கள் கிட்டயும் பெண்கள் கிட்டயும் எப்படி வெளிப்படுதுன்னு பாப்போமா? மேஷ ராசி ஆண்கள் கிட்ட ஒரு அநியாயத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ரத்தம் கொதிச்சு கோபம் தலைக்கேறி சட்டுன்னு கை நீண்டுடும். ஏன்பா பேசிட்டு இருக்கும்போதே அடிச்சேன்னு நியாயம் கேட்டா, என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பொறுத்துக்க முடியாது, தேவைப்பட்டா காலையும் நீட்டுவேன்னு சொல்ற வீரம் அவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி மேஷராசி பெண்கள் சமையலறையில சர்வசாதாரணமா பயன்படுத்துற கரண்டி கூட தன் குடும்பத்துக்கோ தன் சுயமரியாதைக்கோ ஒரு ஆபத்துனா அதே கரண்டிய ஒரு கடப்பாறையா மாத்தி எதிரிய துவம்சம் செய்யற ஆக்ரோஷம் அவங்க கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட நியாயமான கோபமும் பாதுகாக்கிற குணமும் கொண்ட உங்களை யார்தான் எதிர்ப்பாங்க? இவ்ளோ ஆக்ரோஷமோ நேர்மையோ போர்க்குணமோ உங்ககிட்ட இருக்கு. அப்போ உங்களுக்கு நேருக்கு நேரா மோதுறதுக்கு யாருக்குங்க தைரியம் இருக்கும்? யாருக்குமே இருக்காது. ஏன்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்கன்னே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியானா உங்க உண்மையான எதிரி யார்? அவங்க எங்கிருந்து வராங்க? எப்படி உங்க வாழ்க்கையோட அந்தரங்கத்துக்குள்ள நுழையிறாங்க? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். உங்க எதிரிகள் நீங்க நினைக்கிற மாதிரி வெளிப்படையானவங்க இல்ல. அவங்க முகமூடி போட்டவங்க. அவங்க ரொம்ப சூசகமானவங்க. அப்படின்னா மறைமுகமா, தந்திரமா, ரொம்ப இனிமையா பேசி உங்களை குழப்பி சூழ்ச்சி செஞ்சு உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க. இவங்கள ஜோதிட சாஸ்திரம் சூசக எதிரிகள்னு தெளிவா சொல்லுது. இவங்க ராகு கேது மாதிரி ஒரு நிழல் கிரகங்களோட தன்மையே கொண்டவங்க. கண்ணுக்கே தெரியாம நமக்கு தீமை செய்வாங்க. இந்த சூசக எதிரி யாருன்னு கேக்குறீங்களா? அவங்க உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களா இருக்கவே மாட்டாங்க. அவங்க உங்க தாய் மாமனோ அத்தையோ கிடையாது. நீங்க வேலைக்காகவோ தொழில் விஷயமாவோ உங்க சொந்த ஊரை விட்டு வேறொரு இடத்துக்கு போகும்போது அங்க உங்களுக்கு அறிமுகமாகிற ஒரு நபரா இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, தங்க மாதிரி அளவு கடந்த பாசத்தை காட்டி உங்க வீட்டு பிள்ளையாவே மாறிடுவாங்க. உங்க நம்பிக்கைய முழுசா சம்பாதிச்சு உங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு அக்கு வேறு ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எதிரா செயல்படவே ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சூழ்ச்சிகள் ரொம்ப நுட்பமானவை. முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க அப்பா அம்மாவை அம்மா அப்பான்னு உரிமையோட கூப்பிட்டு அளவுக்கு அதிகமா பாசம் காட்டுவாங்க.
உங்க சகோதரிய தன்னோட சொந்த சகோதரி மாதிரி பாவித்து விலை உயர்ந்த பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்க. மெதுவா உங்க குடும்பத்தோட மொத்த நம்பிக்கையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க தொழில், சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு தெரியாமலேயே சட்ட ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. நீங்க மன அழுத்தத்துல ஆதங்கப்பட்டு யாரிடமாவது பேசினத ரகசியமா ரெக்கார்ட் பண்ணி அதையே உங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. நீங்க ஒரு நிலம் வாங்க முயற்சி பண்ணா அதோட ஓனர் கிட்ட போய் உங்களை பத்தி தப்பா பேசி அதுல ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி அந்த முயற்சியை கெடுத்துடுவாங்க. கடைசியா உச்சகட்டமா என்ன செய்வாங்கன்னா, உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்கள பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பரப்பி உறவுகளுக்குள்ள பிரிவினைய உண்டாக்கி உங்கள மட்டும் தனிமைப்படுத்தி விட்டு வேடிக்கை பாப்பாங்க. இதுதாங்க அவங்களோட தந்திரமான வழிமுறை. இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதான்னு நினைச்சு நீங்க மனசோடைஞ்சு போயிடாதீங்க. உங்க இஷ்ட தெய்வம், உங்க ராசியோட அதிபதி, வீரத்துக்கே விளைநிலமான நம்ம முருகப் பெருமானுக்கே இந்த சோதனை வந்திருக்கு. ஆமாங்க, குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வெளியாளோட சூழ்ச்சியால அந்த தெய்வீக குடும்பத்திலேயே ஒரு பெரிய பிறவி ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் கலகம் பண்றதையே வேலையா வச்சிருக்கிற நாரதர்ங்கிற ஒரு வெளியாள் ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுத்தாரு. பழத்தை பிரிச்சா அதோட சக்தி போயிடும்னு சொல்லி அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாரு. அப்பதான் அந்த போட்டி வைக்கப்பட்டுச்சு. இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கே அந்த ஞானப்பழம்னு சொல்லப்பட்டுச்சு. நம்ம முருகனும் தன்னோட பலத்து மேல நம்பிக்கை வச்சு மயில் வாகனத்துல உலகத்தை சுத்தி வர கிளம்பிட்டாரு. ஆனா நாரதரோ விநாயகர் காதுல ஒரு யோசனைய சொன்னாரு. அந்த தவறான தகவல் படி விநாயகர் தன்னோட தாய் தந்தையே சுத்தி வந்து அன்னையும் பிதாவும் தான் முன்னேறி தெய்வம், நீங்க தான் என் உலகம்னு சொல்லி பழத்தை வாங்கிட்டாரு. உலகத்தையே சுத்திட்டு வேர்த்து விறுவிறுத்து வந்த முருகனுக்கு பேரு அதிர்ச்சி, பெருத்த ஏமாற்றம். அந்த தவறான தகவலால கோபம் கொண்டு தன்னோட சொந்த அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரையுமே எதிரியா நினைச்சு கோவிச்சுக்கிட்டு பழனிமலைக்கு போயிட்டாரு. பாத்தீங்களா, ஒரு வெளியாளோட சூழ்ச்சி ஒரு தெய்வீக குடும்பத்தையே எப்படி பிரிச்சுதுன்னு? இதே மாதிரி ஒரு நிலைமை தான் உங்க வாழ்க்கையிலயும் நடந்துட்டு இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டு நீங்க கலங்க வேண்டாம். இனி உங்க மனசுல ஒரு துளி கூட பயம் வேண்டாம். ஏன்னா சோதனை தெய்வத்துக்கே வந்தாலும் கடைசியில ஜெயிச்சது தெய்வம்தான். அதே மாதிரி உங்க வெற்றியும் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளால நிச்சயம். இப்போ உங்க மனச திடப்படுத்திக்கோங்க. உங்க வெற்றிங்கிறது யாரோ தர படாணி இல்ல, அது பிரபஞ்சத்தால உங்களுக்கு எழுதப்பட்ட விதி. அத நம்புங்க. இந்த வரிய உங்க மனசுல ஒரு மந்திர மாதிரி ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க எதிரிகளால உங்க வெற்றி பயணத்தோட வேகத்தை வேணும்னா குறைக்க முடியும். ஆனா நீங்க அடைய வேண்டிய இலக்க, அந்த பயணத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க எத்தனை தடவை தடுக்கப்பட்டாலும் அத்தனை தடவையும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி முருகனோட அருளால சாம்பல்லிருந்து திரும்ப எழுந்து வருவீங்க. இது பிரம்மதேவன் உங்களுக்கு கொடுத்த வரம். எப்படி முருகப்பெருமான் ஆணவத்தோட மொத்த உருவமான சூரபத்மன்கிற அரக்கனை தன்னோட ஞான வேளால வதம் செஞ்சு தேவர்களை காப்பாத்தினாரோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்ச்சிங்கிற அரக்கனையும் துரோகங்கிற அசுரனையும் முருகனோட வேல் வதம் செய்யும். அந்த வேலுங்கிறது சும்மா ஒரு ஆயுதம் இல்ல, அது ஞானத்தோட சின்னம். அது உண்மையையும் பொய்யையும் பிரிச்சு பார்க்கற சக்தி கொண்டது. உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க ஒரு நாள் அவங்க தப்ப உணர்ந்து உங்க கால்ல வந்து சரணடைவாங்க. இது நிச்சயமா நடக்கும். சரி, இந்த சூழ்ச்சிகள்ங்கிற இருட்ல இருந்து வெளியே வந்து நம்ம வெற்றிய சீக்கிரமா அடைய நாம என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். நீங்க ஒரு நெருப்பு ராசிக்காரர். நெருப்போட எதிரி யாரு? இருட்டு. உங்க எதிரியோட இருளான சூழ்ச்சிகளை உங்க ஆன்மாவோட நெருப்பால, அதாவது ஜோதியால தான் வெல்ல முடியும். வாங்க, ஒளிய கொண்டு இருள விரட்டலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க. அங்க முருகனோட சன்னதியில 6 நெய் தீபங்களை உங்க கையால ஏத்துங்க. அந்த 6 தீபங்களும் முருகனோட 6 முகங்களை குறிக்குது. பசு நெய்ங்கிறது ரொம்ப தூய்மையானது. அது நம்மளோட கர்ம வினைகளை எரிக்கிற சக்தி அதுக்குண்டு. அந்த ஜோதியோட ஒளியே பார்த்துக்கிட்டு கண்களை மூடி மனம் உருகி, முருகா, என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்ச்சிகள்ங்கிற இருள் அகலணும், எதிரிகளோட தொல்லை நீங்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. குறிப்பா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். அந்த நாள்ல வர்ற ராகுகால நேரத்துல இந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு பன்மடங்கு பலனை கொடுக்கும். அந்த ஜோதியோட ஜுவாலையில உங்க எதிரிகளோட சூழ்ச்சிகள் பொசுங்கி போகுங்கிறது சத்தியம். இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இருக்கு. நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற சிக்கல்ங்கிற ஊர்ல அருள்பாழிக்கிற சிங்காரவேலன் திருக்கோவில். இங்கதான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யறதுக்காக தன் தாய் பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேல் வாங்கினாரு. வேல் வாங்கினதுக்கு அப்புறம் முருகனோட திருமுகத்துல வியர்வை துளிகள் அரும்புறத இன்னிக்கும் நாம அங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தலம் அது. உங்க வாழ்க்கையில இருக்கிற சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அந்த சிங்காரவேலன்.
அங்க ஒரு தடவை போயிட்டு ஒரு விபூதி பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையிலயோ தொழில் செய்யற இடத்துலயோ வச்சுக்கோங்க. தினமும் அதை நெத்தியில இட்டுக்கிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. உங்களை பார்த்து சூழ்ச்சி செய்ய நினைக்கிறவங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்போ நாம இந்த பதிவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்க எதிரிகளோட சூழ்ச்சிகளை பத்தி பார்த்தோம், அதுக்கான தெய்வீக தீர்வையும் பார்த்தோம். இனி உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு நிமிஷம் கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. ஆமாங்க, இதுதான் உங்க எதிர்காலம். இதுதான் முருகன் உங்களுக்கு எழுத போற தீர்ப்பு. யார் யாரெல்லாம் உங்கள வீழ்த்தி ஒன்னும் இல்லாம தெருவுல நிக்கிற ஆண்டியா பார்க்கணும்னு சூழ்ச்சி செஞ்சாங்களோ அதே ஆட்கள் நீங்க முருகனோட அருளால சகல சௌபாகியங்களும் பெற்று ராஜ அலங்காரத்தோட வாழ்றத பாக்கறதுக்காக வரிசையில நிப்பாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. முருகன் உங்களுக்கு ஆண்டி கோலத்தோட வலியையும் காட்டுவார், ராஜ அலங்காரத்தோட உச்சத்தையும் காட்டுவார். இதுதாங்க வாழ்க்கை. அதனால உங்க கவலைகள், கண்ணீர், வேதனைகள் எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவனோட கால்ல ஒரு காணிக்கையா சமர்ப்பிச்சிடுங்க. பாரத்தை இறக்கி வைங்க. உங்க வெற்றி அவன் கையில பத்திரமா இருக்கு. நம்பிக்கையோட, தைரியத்தோட உங்க பயணத்தை தொடருங்க. வெற்றி நிச்சயம். வேலும் மயிலும் துணை. இந்த பதிவு உங்க காயங்களுக்கு ஒரு மருந்தாகவும் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு ஒளியாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவை லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே துரோகத்தால பாதிக்கப்பட்ட உங்க மேஷராசி நண்பர்களுக்கும் இத பகிர்ந்துக்கோங்க. உங்க கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. குருவாழ்க, குருவே துணை.